உங்கள் எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். இங்கே கடவுள் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்கு எல்லாவற்றையும் கடவுள் செய்வாராக. கவனிங்க, இயேசு பிறந்தார்னு எல்லா இடத்துலையுமே நம்ம எல்லாரும் சொல்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வராங்க. எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு பர்பஸ். ஜீசஸ் இந்த பூமிக்குள்ள வந்திருக்காரு. நம்ம எல்லாருமே ஜீசஸோடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்றோம். ரைட்? ஜீசஸ் ஏன் வந்தார், எதுக்கு வந்தார்? நம்பர் 1, உங்களை உங்களுக்கு காண்பிக்க. இப்ப நீங்க கேட்கலாம், என்ன எப்படி அவர் எனக்கே காண்பிக்க முடியும்? அவர் சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் என்ன செய்யறேன், இந்த பூமிக்குள்ள வந்தேன்றார். இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம எதை இழந்தோம்? நல்லா கவனிங்க. நம்ம ஒரு ஃப்ரீடம் வாங்கணும். நம்ம யார்கிட்ட இருந்து நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சது? நம்மள அடிமையா வச்சிருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைச்சது? ஒரு ஃப்ரீடம், ஒரு விடுதலை கிடைச்சது. ஆனா அதே போல அந்த காலத்துல ஜனங்கள், யூத ஜனங்க என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னா, ரோமன்ஸ் அவங்க கிட்ட அடிமையா இருந்தாங்க. இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து கிட்ட அடிமையா இருந்தாங்க. அங்கிருந்து விடுவிச்சு அவங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு யார் போனது? மோசே போனது. அதுக்கு அடுத்து மோசேக்கு அப்புறமா யார் வந்தது? யோசுவா வந்தது. அதுக்கடுத்து யார் வந்தது? ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருந்தாங்க. எலியா வந்தாங்க, எலிசா வந்தாரு, தீர்க்கதரிசிங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ராஜாவை நியமிக்கணும்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு என்ன செய்தாங்கன்னா, சவுலை நியமிச்சாங்க. இவர் என்ன செய்வார்? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போவாரு. அதுக்கடுத்து இஸ்ரவேலை நடத்துறது யாரு அப்படின்னு கேட்டா, தாவீதை கை காமிச்சாங்க. தாவீதுக்கு அடுத்து யாரு? சாலமோன். இப்படி படிப்படியா திருப்பி இவங்க எல்லாம் போய் யாருக்கிட்ட போயிட்டாங்கன்னா, திருப்பி இன்னொருத்தர் என்ன செய்துட்டாருன்னா, இவங்களை ஆக்குபை பண்ண. அவர் பேர் யாருன்னா பாபிலோன், நேபுகாத். அங்கிருந்து ஒருத்தர் விடுதலை செய்தார். அவர் பேர் யாருன்னா சைரஸ். அவர் யாருன்னா யூதரும் கிடையாது, யூதத்துல இருக்கிற அந்த ஜனமும் அவர் கிடையாது. சைரஸ் அவர் வேற ஒரு அயலாகத்தான். அவர் தான் என்ன செய்யறாரு? இந்த ஜனங்களை மீண்டும் விடுவிக்கிறார். இதுல நெகேமியா, எஸ்ரா, தானியேல் இவங்க எல்லாம் வருவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க எல்லாம் ஒரே பீரியட்ல வாழ்ந்தவங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஒவ்வொரு தீர்க்கதரிசியா கடவுள் என்ன செய்யறாரு? அனுப்புறாரு. அனுப்பிட்டு யோவான் ஸ்நானகனையும் என்ன செய்யறாரு? அனுப்புறாரு. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. எது ஒர்க் அவுட் ஆகும்? ஜீசஸ் அனுப்பு. ஏன்? இவர் போய் என்ன செய்யட்டும், மக்களுக்கு உண்மையை எடுத்து உரைக்கட்டும். அந்த உண்மை என்னன்னா நீங்க தான். இப்ப நீங்க கேட்கலாம், உண்மை நான் தான். அந்த உண்மையே நீங்க தான். அந்த உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய உணர்வு. அவர் எதுக்கு வந்தார் தெரியுமா? உங்க உணர்வை உங்களுக்கே திருப்பி கொடுக்க. அவருடைய முதல் பிரசங்கமே என்ன தெரியுமா? முதல் வார்த்தையே பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. That means உங்க உணர்வு சமீபமாய். Oh my God, விசுவாசிகளிடத்துல நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்க உணர்வு சமீபமாய் இருக்கிறது. உணருங்க, எல்லாமே கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மீதி எல்லாமே என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். எல்லாருமே வந்தாங்க, எல்லா தீர்க்கதரிசிகளும் வந்தாங்க. ஆனா உணர்வை பத்தி என்ன செய்யல, சொல்லல. ஆனா ஜீசஸ் வந்தாரு. அவர் சொன்னது என்னன்னா, பரலோக ராஜ்யம் உங்ககிட்ட தான் இருக்கு. That means உணர்வு உங்களுக்குள்ள தான் இருக்கு. இப்போ நீங்க நினைக்கலாம், உணர்வை சொல்றதுக்கு அவர் வந்தாரு. ஆமா, உணர்வை சொல்றதுக்கு தான் அவர் வந்தது. நீங்க அவருடைய பிரீச்சிங் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பிரசங்கத்தெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சீஷர்களுக்கும் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, போய் சொல்லுங்க அப்படின்னாரு. நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? வாழ விடாம நம்ம சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். செத்தா எங்க போவோம்? சத்தியமா போக மாட்டேன், சொர்க்கம். வாய்ப்பு இல்லை ராஜா. இங்க தான் ஒழுங்கா வாழல, அட்லீஸ்ட் சொர்க்கத்திலேயாவது மேலே போய் என்ன செய்யலாம்? வாழுவேன். இங்கேயே வாழல, மேலே போய் எப்படி வாழுவேன்? மேலே எல்லாம் போய் நீங்க வாழ மாட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. உணர்வு எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. அவர் எதுக்கு வந்தாரு? உங்க உணர்வை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு தான் அவர் வந்ததே.